உலக அளவில் வறுமை குறைப்பில் ஐரோப்பிய நாடுகளை முந்திய தமிழ்நாடு. மக்களை முதன்மைப்படுத்தும் நிர்வாகம் என எக்ஸ் வலைதள பக்கத்தில் திமுக ஆட்சி குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். வேளாண் துறைக்கு அடுத்தபடியாக மிக அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வாழ்வளிப்பது MSME நிறுவனங்கள்தான். இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயரவும் தொடரவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள். 209 கோடி 51 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றால தொழில் வளர்ச்சி தான். அதுலேயும் MSMEக்குன்னு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல வேளாண்மைக்கு அடுத்த இடத்துல MSMEக்கள் தான் இருக்கு. ஸ்ரீரங்கம், குன்னம், RK நகர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. இரவு 10 மணி வரை நடந்த கூட்டத்தில் நிர்வாகிகளின் செயல்பாடுகள், தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். வரும் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பூத் கமிட்டி பணிகள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை. தமிழகம் முழுவதும் மா பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க வலியுறுத்தல். திமுக அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று போராட்டம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பதவி கொடுக்கிறோம் என்று அன்புமணி சொன்னது முரண்பாடான கருத்து. அவர் சொன்னது முரண்பாடான கருத்து. இப்போ எல்லாம் உலக அளவில், இந்திய அளவில், மாநில அளவில் எல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் பதவி கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அன்புமணி நடைபயணம் செல்வது வரவேற்கத்தக்கது என்றும் ராமதாஸ் பேட்டி. அதே மாதிரி அன்புமணி அவர்கள் தொடர்ந்து இப்போ மாவட்டம் வரையும் அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. அடுத்தது உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நடைப்பயணம் போறதாகவும் சொல்லியிருக்காரு. சரி, நல்ல விஷயம் தானே. அமித்ஷாவை சந்திப்பீர்களா என ராமதாஸிடம் கேள்வி. தற்போது வரை அப்படி ஏதும் இல்லை, எதிர்காலத்தை தன்னால் கணிக்க முடியாது என பதில். அடுத்த மாதம் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர்றதா ஒரு தகவல் இருக்கு. அவரை சந்திச்சு எதனா கூட்டணிக்கான ஏற்பாடுகள் எதனா இருக்கா? இப்போ தற்போது வரைக்கும் அது மாதிரி இல்லை. அது எதிர்காலத்தை பற்றி என்னால் கணிக்க முடியாது. பாமகவில் தலைவர் பதவி ஏற்றதிலிருந்து நிம்மதியே இல்லை. தர்மபுரியில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி வேதனை. தெரியும். இன்னும் சொல்ல போனா, என்னைக்கு நான் தலைவர் பதவி ஏற்றணும் அன்னிலிருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு. எனக்கு உலகாலமாக உங்களில் ஒருவனாக, உங்களில் அதாவது எப்படி சுதந்திரமாக நான் செயல்பட்டேன். நான் அந்த பொறுப்பு என்னைக்கு எடுத்தனோ அன்னையிலிருந்து எனக்கு மிகுந்த மன உளைச்சல். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக அதையெல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கின்றேன். பாமகவை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக அன்புமணி மீண்டும் குற்றச்சாட்டு. திமுகவினரின் முயற்சி தோல்வியில்தான் முடியும் என ஆருடம். அதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்குது. திமுக நமக்கு நம்முடைய எப்படியாவது நமக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும், பிரச்சனை உண்டாக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறது வேற வழியே இல்லை. எதிர்கட்சிகளை கொஞ்சம் பிரச்சனை பண்ணி குழப்பி பிளவுபடுத்தி ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒருபொழுதும் நடக்க போவது கிடையாது. ராமதாஸ், அன்புமணி ஆகிய இருவரும் ஒன்றுதான், பிரித்து விடாதீர்கள். எக்ஸ் வலைதள பக்கத்தில் பாமக MLA அருள் உணர்ச்சி பூர்வமாக பதிவு. MLA அருளை தொடர்ந்து GK மணியும் விரைவிலேயே குணமடைய தீவிரமாக கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். தர்மபுரி பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளை கேட்டுக்கொண்ட அன்புமணி. கௌரவத்தில் வந்துட்டாரா? காலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம். ஏன்னா நம்ம 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுபவப்பட்டிருக்கின்றார்கள். அதில் காலையில் நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்துட்டார் நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும் நினைக்கிறேன்.
நெற்றியில் இருந்த திருநீரை கோவில் வளாகத்திற்குள்ளேயே அழித்துவிட்டு திருமாவளவன் செல்ஃபி. வீடியோ பேசுபொருளான நிலையில் திருநீரை நாள் முழுவதுமா வைத்துக் கொள்ள முடியும் என கேள்வி. திருநீரை வச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். அது 1/2 மணி நேரம் நெற்றியில் இருந்தது. 1/2 மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பாக்கலையே. நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தவே முருகன் பெயரில் மாநாடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, வாதம் செய்யப்படவில்லை. மாநாட்டின் நோக்கத்தை அரசியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அரசியல் ரீதியாக நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில் எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் வைத்து தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். தமிழ்நாட்டிற்கும் பவன் கல்யாண் மற்றும் யோகி ஆதித்யநாத்திற்கும் என்ன சம்பந்தம் என ஆன்மீக மாநாடு விவகாரத்தில் அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு. ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வேறு யாரும் வந்து முருகனை வணங்கக்கூடாதா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில் கேள்வி. ஆந்திராவில் இருந்து இங்க வந்து யாரும் சாமி கும்பிடக்கூடாதா? குமரக்கடவுள் பக்தியை வேணா இந்த ஆட்சியிலிருந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆன்மீக மாநாடுகளை அரசியல் கட்சிகள் நடத்துவது ஆபத்து என திரைப்பட இயக்குனர் அமீர் எச்சரிக்கை. தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் யாரும் பிரித்துவிட முடியாது என உறுதி. என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டா, பக்தி என்கின்ற பெயரால் ஆன்மீக மாநாடு இங்கே பல நூற்றாண்டுகளாக நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த அரசியல் செய்யும் போது அரசியல் கட்சிகள் நடத்துறது தான் ஆபத்தானதுன்னு சொல்றது தான் எங்களுடைய நோக்கம். பொதுவாக மொத்தத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே கூடியிருக்கிற யாருமே முருகனுக்கு எதிரானவர்கள் அல்ல, முருகன் பெயரால் கலவரம் செய்ய துடிக்கின்ற சங்கிகளுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. $80 கோடி செலவில் பிரம்மாண்டமாக புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விளக்கொளியில் மின்னும் வள்ளுவர் கோட்டத்தின் வீடியோ காட்சி. தூத்துக்குடியில் உயர்மட்ட பால தடுப்பு சுவர் இடிந்து தண்டவாளத்தில் விழுந்ததால் பரபரப்பு. பாலத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததால் இடிந்து விழுந்ததாக புகார். பிரதமர் மோடி இன்றும் நாளையும் 3 மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம். பீகாரிலிருந்து கினியா நாட்டிற்கு ஏற்றுமதியாகும் முதல் ரயில் என்ஜினை தொடங்கி வைக்கிறார். அகமதாபாத் விமான விபத்து எதிரொலியாக போயிங் 787 மற்றும் 777 விமானங்களால் இயக்கப்படும் சேவைகளை குறைத்த ஏர் இந்தியா 3 நகரங்களுக்கான சேவையை ரத்து செய்ததோடு 16 சர்வதேச வழித்தடங்களில் தற்காலிகமாக சேவை குறைப்பு. மத்திய அமைச்சரும் மேற்குவங்க பாஜக தலைவருமான சுகந்த மஜும்தார் மீது கற்கள் மற்றும் காலணிகள் வீசப்பட்டதால் பரபரப்பு. காயமடைந்த பாஜக தொண்டரை சந்திக்கும் வழியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெள்ளம். கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 27 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மேற்குவங்க மாநிலம் மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வெள்ளம்.
சாலைகள், பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதோடு பல கிராமங்களையும் தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். கோதாவரி ஆற்றில் உள்ள கோவில்களை மூழ்கடித்து பாயும் வெள்ளம். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பயணம் மீண்டும் தள்ளிவைப்பு. ஆக்சியம் 4 திட்டத்திற்கான ராக்கெட் ஏவப்படும் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளலாமா வேண்டாமா? அடுத்த 2 வாரங்களுக்குள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுப்பார் என வெள்ளை மாளிகை அறிவிப்பு. In light of that news, I have a message directly from the President, and I quote, "Based on the fact that there's a substantial chance of negotiations that may or may not take place with Iran in the near future, I will make my decision whether or not to go within the next 2 weeks." That's a quote directly from the President for all of you today. எதிரிகளின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வலுவாக நிற்க வேண்டும். ஈரான் மக்களுக்கு சுப்ரீம் லீடர் அயதுல்லா கொமேனி வலியுறுத்தல். ஈரான் சரமாரியாக ஏவுகணைகள், ட்ரோன்கள் வீசி தாக்குதல். மத்திய இஸ்ரேலின் குடியிருப்புகள் சிதைந்து காணப்படும் ட்ரோன் காட்சி. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது இஸ்ரேலின் தற்போதைய நோக்கமல்ல. எதிர்காலத்தில் அத்தகைய இலக்கு நிர்ணயிக்கப்படலாம் என இஸ்ரேல் நிதியமைச்சர் பேட்டி. It can be a result, but it's not a goal for the time being. Maybe it will be changed in the future. For the time being, it was not set as a goal by the Security Cabinet. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் 3வது முறையாக நீட்டிப்பு. மேலும் 90 நாட்களுக்கு நீட்டித்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவு. அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா பயிற்சி. நாளை சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவின் கடைசி விருந்தை நினைவுகூரும் பாரம்பரிய விழா. ஜெர்மனியின் சீஹாசன் நகரில் படகில் வண்ணமயமான ஊர்வலம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி லீட்ஸ் மைதானத்தில் இன்று மாலை 3:30 மணிக்கு தொடக்கம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் 45வது திரைப்படம் இன்று காலை 10 மணிக்கு படத்தின் டைட்டில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பின் போது போலீசார் குறுக்கீடு. கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் நடிகை யாஷிகா ஆனந்த் பயத்துடன் எழுந்து சென்றதால் அதிர்ச்சி. கொஞ்சம்